குறிப்பாக இந்த நவீன உலக வாழ்க்கையில் எல்லாம் வேகமாக செயல்படுகிறது. வேகமாக செயல்படக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் சமயங்களில் சிலவற்றை நாம் நம்மை விட்டு கடந்து போகின்ற பொழுது அதை நாம் ரசிக்கின்றோம். சமயங்களில் சிலர் நம்மை விட்டு மறந்து நம்மை விட்டு விலகி போகின்ற பொழுது சில விஷயங்களை நம்மளால் ஜீர்ணிக்க கூட முடியவில்லை. அப்படி இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா மனித படைப்பை மிக சிறப்பான படைப்பாக படைத்திருக்கிறார். ஜீவராசிகளில் எந்த ஜீவராசியும் தன்னையும் தன்னுடைய இனத்தாரையும் குறித்து எந்த காலத்திலும் சிந்தித்தது கிடையாது. தாம் தன்னுடைய இனமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த விலங்கும் எந்த உயிரினமும் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தனக்காக தன் கூட்டத்திற்காக யோசித்த இனம் என்பது உலகத்தில் கிடையாது. ஆனால் தன்னையும் தன் இனத்திற்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காக சிந்திக்கக்கூடிய அந்த ஹிக்மத்தை, அந்த அறிவாற்றலை அல்லாஹ் மனித படைப்பிற்கு தான் தந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றார். அந்த நோக்கத்தை அடைந்தவர்களாக நாம் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டுமே ஒழிய படைக்கப்பட்டதின் நோக்கத்தை மறந்து இந்த உலகத்திலே நாம் ஒரு அல்ப வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு அல்லது அல்பாய்ந்து போகக்கூடிய எத்தனையோ நவீன மரணங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு உன்னதமான ஆழமான செய்தி என்னவென்றால், எதிர்காலத்தை நோக்கி பயணிகள், எதிர்காலத்தை தீர்மானித்து பயணிகள். எதிர்காலம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. ஜீவராசிகள் தான் கிடைத்ததை சாப்பிடும், கிடைத்த இடத்தில் தூங்கும். மனிதர்கள் நாம் அப்படி அல்ல. ஏதோ கிடைப்பதை சாப்பிட்டுக் கொண்டு தூக்கம் வந்தால் ஏதோ இடத்துல படுத்து தூங்கிட்டு போவதில்லை இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை நாம் நம்முடைய எதிர்காலத்தை கணிக்க வேண்டும். நாம் எப்படி வாழப் போகிறோம், நம்முடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறது. நம்மள நிறைய பேருக்கு எதிர்காலம் சொன்னா கார் பகவான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப இருந்தாலும் மறுபக்கம் நீண்ட ஆயுளோடு வாழ்வதுதான் எதிர்காலம். மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்வதுதான் எதிர்காலம். தன்னுடைய கனவுகளை லட்சியங்களை அடைவதுதான் எதிர்காலம். தன்னை நம்பியுள்ளவருடைய கனவுகளையும் லட்சியங்களையும் அடைவதற்கான முயற்சிகள் எடுப்பதுதான் எதிர்காலம். இதெல்லாம் சேர்த்துதான் எதிர்காலத்தை நாம் தீர்மானிப்போம் என்ற தலைப்பில் பேசுகிறோம். ஒரு படி எக்ஸ்ட்ரா, ஒரு படி அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் 5 நாட்களில் நம்மை நோக்கி வரக்கூடிய தேர்தலையும் நாம் அதை கணக்கிட்டு நம்முடைய எதிர்காலத்தை மையமாக வைத்து எல்லாவற்றையும் உள்ளடக்கி நாம் வாழ்வதுதான் ஒரு மூவிலுக்கு அடிப்படை பிரதான கடமை என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். மக்களிலே யார் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திற்காக பயணிப்பார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கைகளை தியாகங்கள் செய்வார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்களோ, அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வாக்குறுதியை தருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு. எந்த சஹாபியத்து பெருமானாருக்கு துஆ சொன்னான், பெருமானார் செய்யக்கூடிய துஆ எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு. யா அல்லாஹ் இவருக்கு பொருளாதாரத்திலே யா அல்லாஹ் பரக்கத்தை கொடு, அதிகத்தை கொடு. வலதஹு. யா அல்லாஹ் இவருக்கு பிள்ளை செல்வங்களை அதிகமாக்கி கொடு. வபாரக் லஹு மா அதைதோ. இவருக்கு 2ஐயும் யா அல்லாஹ் சிறப்பானதாக செம்மையானதாக ஆக்கி கொடு என்று நபிகள் பெருமானார் தன்னிடத்தில் யார் துஆ கேட்டு வந்தாலும் அந்த நொடிக்காக மாத்திரமல்ல, அந்த நபருடைய கடைசி எதிர்காலம் வரைக்கும் சேர்ந்து பெருமானார் துஆ செய்வார் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் மனிதன் நாம் அப்படி வாழ்ந்துவிட முடியாது. இந்த உலகம் நமக்கு அல்லாஹ் தந்த பெரிய நியமத். நவீனமாக நம்மால் பார்க்கக்கூடிய எத்தனையோ மரணங்கள்,